நீட் என்கின்ற ஒரு தேர்வு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கலாம், அது வேறு. ஆனால் நீட்டுங்கிற ஒரு தேர்வு எதை காட்டுகிறது? தமிழ்நாடு மாநிலத்தில் படிக்கக்கூடிய மாணவன் தமிழ்நாடு மாநிலத்திற்கு உட்பட்ட பள்ளிக்கூடத்தில் படித்து அவன் பெறக்கூடிய மதிப்பெண் இருக்கு பாருங்க. பிளஸ் டூல 1200 முன்பு, இப்போ 600. 600 மார்க்ல ஒரு மார்க்கு கூட பயன்படாதுங்கிறான். 600க்கு 600 வாங்கினாலும் எம்பிபிஎஸ் போக முடியாது. சிபிஎஸ்இ தேர்வில் நடக்கக்கூடிய தேர்வில் வெற்றி பெற்றால்தான் அவனுக்கு சீட்டுன்னு சொன்னா இது என்ன நியாயம்? இது என்ன கொடுமை? இவ்வளவு பெரிய கொடுமையை கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? இந்த ஒரே நாடு ஒரே மதம் சொல்ற மாதிரி ஒரே கல்வி, ஒரே கல்விக் கொள்கை எல்லாம் மத்திய அரசை கொண்டு போக பார்க்கிறான். அவங்களே வேலை போடுறது, அவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிறது. எதை பத்தி உனக்கு தெரியும்? நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார்? வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னு அந்த அம்மா என்ன சொன்னார்? நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னார். இந்த அம்மா வெங்காயம் சாப்பிடுமா சாப்பிடாதா? இதெல்லாமா நாம கேட்டோம். பினான்ஸ் மினிஸ்டர், நாட்டினுடைய நிதி மந்திரி, ஒரு நிதி மந்திரியாக இருக்கக்கூடியவர் பேசுகின்ற பேச்சா? நன்றாக எண்ணி பாருங்கள். அவருடைய நோக்கம் என்ன? மாநில உரிமையை நசுக்க வேண்டும். யாருக்கு எந்த இதுவும் கொடுத்துடக்கூடாது. எல்லா கடிவாளத்தையும் கையில் வச்சுக்கணும். நிவாரண நிதி கேட்டு தரவே இல்லை என்று சொன்னவுடன் எங்களுக்கு தரலையேன்னு கேட்டாக்க என்ன சொல்லணும்? அந்த அம்மா முடிஞ்சதான் தந்திருக்கோம், 10 ரூபா கேட்டீங்க 5 ரூபா தந்திருக்கோம்னு சொல்லி அதை விட்டுட்டு நாங்கள் என்ன ஏடிஎம் வச்சிருக்கிறோம், ஏடிஎம்ல பணம் எடுக்கிற மாதிரி நினைச்ச பண்ணலாமா எடுக்க முடியும்? அதாவது குறைந்தபட்சம் ஒரு நிதியமைச்சருக்கு இவ்வளவு குறைவான சிந்தனை இருப்பதா? ஏடிஎம் யார் யூஸ் பண்றது? பிரைவேட், பர்சனலாக தான் ஏடிஎம் யூஸ் பண்ணலாம். அரசாங்க பணத்தெல்லாம் ஏடிஎம்ல போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம இப்போ என் அக்கௌண்ட்ல ஏடிஎம் நம்பர் இருக்கு, நான் போய் எடுக்கலாம். யாரு கேட்டாலும்னாக்கா நான் கடன் கொடுக்கலாம், எடுத்துக்கலாம். மாநில அரசு கேட்கிற நிதியை ஏடிஎம்ல எடுக்கிற மாதிரியா எடுக்க முடியும்னா? இல்லை மாநில அரசுக்கு ஏடிஎம்ல எடுத்தா கொடுக்குற நீ? மாநில அரசு கொடுக்குற பணமெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க அரசாங்கத்தினுடைய பணம். அதை நீ ஏன் கொடுக்கலன்னு கேட்டாக்க இப்படி பதில் சொல்வதற்கு என்ன காரணம்?